வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபியில் இருக்க பாக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறத நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஏன்னா 6th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் எல்லா அமெண்ட்மெண்ட்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். 6th to 12th ஆல் நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் ஜேர்னல்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். 6th to 12th ஆல் இம்பார்ட்டண்ட் டேஸ் கவர் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சயின்ஸ் டே அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்களே, அந்த டேஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 11th 12th ஸ்டாண்டர்ட் புக்ஸில் இருக்க எல்லா ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எக்ஸாமுக்கு ப்ரீவியஸாக இது எல்லாமே ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசத்தின் தலைநகரம் அமராவதி. ஸோ ஆந்திர பிரதேசோட கேபிட்டல் வந்து அமராவதி. ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டத்தின்படி 2024 வரை ஹைதராபாத் நகரம் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் தலைநகராக இருக்கும். ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டத்தின்படி 2024 வரைக்கும் ஹைதராபாத் தான் ஆந்திரா அண்ட் தெலுங்கானா ரெண்டுக்குமே கேபிட்டலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்தியா பார்த்திங்கன்னா 2018ஆம் ஆண்டை திணைப்பயிர்களின் தேசிய ஆண்டாக அனுசரித்தது. ஸோ 2018 வந்து நேஷ்னல் மில்லட் இயராக வந்து இந்தியா வந்து செலிப்ரேட் பண்ணுது. அதுவே 2023ஆம் வருடத்தை ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் இன்டர்நேஷ்னல் மில்லட் இயராக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா, இயர் பார்த்துக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடர் வந்து உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர். ஓகேவா, ஓல்டஸ்ட் ஃபோல்டு மவுண்டன் எதுனா ஆரவல்லி மவுண்டன் ரேஞ்ச். நெக்ஸ்ட்டு இமயமலை பல சிகரங்களின் இருப்பிடமாக உள்ளது. உலகில் உள்ள ஏனைய மலைத்தொடர்களை காட்டிலும் அதிகமான சிகரங்களை கொண்டுள்ளது. உலகில் உள்ள 14 உயரமான சிகரங்களில் 9 சிகரங்கள் தன்னகத்தை கொண்டுள்ளது. உலகத்தில் வந்து மொத்தம் 14 உயரமான சிகரங்கள் இருக்குது. அந்த 14ல் 9 சிகரங்கள் வந்து ஹிமாலயாஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த 9 இந்த கவுண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு சமச்சீர் காலநிலை என்பது பிரிட்டிஷ் காலநிலை என்றும் அழைக்கப்படுகிறது. இக்காலநிலை அதிக வெப்பமுடையதாகவோ அல்லது மிக குளிருடையதாகவோ இருக்கும். சமச்சீர் காலநிலைனா என்னது? வெப்பமும் இருக்கும், குளிரும் இருக்கும். சரியா, அதிக வெப்பமுடையதாகவும் இருக்கும், மிக குளிருடையதாகவும் இருக்கும். இதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா பிரிட்டிஷ் காலநிலைன்னு சொல்கிறோம். வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மையை குறிப்பதாகும். ஸோ வானிலைனா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் அதோட டெம்பரேச்சர் சொல்கிறது தான். ஸோ நம்ம நியூஸில் பார்த்துருப்போம், வானிலை அறிக்கைன்னு பார்த்துருப்போம், அதுதான். நெக்ஸ்ட்டு காலநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சுமார் 30 முதல் 35 ஆண்டு சராசரி வானிலையை குறிப்பதாகும். ஸோ காலநிலைனா பார்த்திங்கன்னா கிளைமேட்னா என்னென்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் 30லேருந்து 35 வருஷத்துக்கான டெம்பரேச்சர் ஆவரேஜ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா காலநிலைன்னு சொல்லுவோம். ஓகேவா, உலகில் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதியான மவுசின்ராம் மேகாலயாவில் அமைந்துள்ளது. ஸோ உலகத்திலேயே மிக அதிக மழை பெறும் இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா மேகாலயாவில் உள்ள மவுசின்ராம். அது எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 1141 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973 தொடங்கப்பட்டது. புலிகள் பாதுகாப்பு திட்டம் எப்போ தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1973ஆம் வருடம். இதோட நோக்கம் என்னவாக இருந்ததுன்னு பார்த்தோன்னா புலிகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவது தான் அதோட நோக்கமாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா. இந்த ஸ்கீம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா குறைந்த அளவு நீரில் அதிக மகசூலை பெறுதல் மற்றும் தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்த ஏற்படுத்தப்பட்ட இத்திட்டம். ஸோ இதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கிருஷினா என்னது? நம்ம ஆல்ரெடி யோஜனா வீடியோஸ் 2 பார்த்துருக்கோம். அதில் வந்து எல்லாத்துக்குமே ஷார்ட் ஃபார்ம் சொல்லியிருப்போம். ஸோ நீங்கள் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. கிருஷினா அக்ரிகல்ச்சர். நெக்ஸ்ட்டு சிஞ்சாய் அப்படின்னா இரிகேஷன். ஸோ இந்த ஸ்கீம் நம்ம எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கலாம். அக்ரிகல்ச்சருக்கு நீர்ப்பாசனத்துக்கான இரிகேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த 4 ஆப்ஷன்லேருந்து ஈஸியாக அதை நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 1919 பால் பண்ணை கால்நடைகள் என்ற தலைப்பின் கீழ் இந்தியாவில் முதல் கால்நடை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. இந்தியாவில் முதல் கால்நடை கணக்கெடுப்பு எப்போ எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1919ஆம் ஆண்டு. ஸோ என்ன தலைப்பின் கீழ்னா பால் பண்ணை கால்நடைகள் அப்படிங்கிற தலைப்பு, பால் பண்ணை கால்நடைகள்.
தமிழ்நாட்டில் கால்நடை கணக்கெடுப்பு எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாடு அரசு மாநில அளவிலான கால்நடை கணக்கெடுப்பை கால்நடை வளர்ப்புத்துறை உதவியுடன் மேற்கொள்கிறது. ஸோ யாரோட உதவியுடனா? கால்நடை வளர்ப்புத்துறை உதவியுடன். மாவட்ட அளவிலான கணக்கெடுப்பு மண்டல இணை இயக்குனர் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது. மண்டல இணை இயக்குனர். இக்கணக்கெடுப்புகள் மத்திய அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம், கால்நடை வளர்ப்பு, பால் பண்ணை, மீன்வளத்துறை போன்றவற்றின் வழிகாட்டலின்படி மேற்கொள்ளப்படுகின்றன. யாருடைய வழிகாட்டலின்படி மேற்கொள்ளப்படுகிறதுன்னு பார்த்திங்கன்னா, மத்திய அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம், கால்நடை வளர்ப்பு, பால் பண்ணை, மீன்வளத்துறை. ஸோ இவங்களின் வழிகாட்டுதல்படி மேற்கொள்ளப்படுகிறது. எது? கால்நடை கணக்கெடுப்பு. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. கால்நடை வளர்ப்புத்துறை, மண்டல இணை இயக்குனர். நெக்ஸ்ட் இது எல்லாமே. இந்தியாவில் உள்ள கனிமங்கள் மற்றும் அதனோடு தொடர்புடைய அமைப்புகள் என்னென்னு பார்க்கலாம். இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கே இருக்குன்னா கொல்கட்டா. இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம். இந்திய சுரங்கப் பணியகம் எங்கே? நாக்பூர். இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாடு மையம் ஹைதராபாத். இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் நிர்வாகத்திற்கான பொறுப்பு சுரங்கப்பணி அமைச்சகத்திடம் உள்ளது. ஸோ இந்த பொறுப்பு, இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்களின் நிர்வாகத்தின் பொறுப்பு யாரிடம் உள்ளதுன்னு கேட்டால் சுரங்கப்பணி அமைச்சகத்திடம் உள்ளது. அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் மைனிங்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். சரியா? மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1957. மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1957. பாக்சைட் என்பது அலுமினியத்தின் ஒரு வகையான ஆக்சைடு ஆகும். ஸோ என்னது? பாக்சைட் அலுமினியத்தின் ஒரு வகையான ஆக்சைடு. இது பிரெஞ்சு வார்த்தையான லீ பாக்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. லீ பாக்ஸ். நெக்ஸ்ட், இந்தியாவில் முதல் நீர்மின் நிலையம் 1897ஆம் ஆண்டு டார்ஜிலிங்கில் நிறுவப்பட்டது. ஸோ நீர்மின் நிலையம்னா ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன். ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் எப்போனா 1897ஆம் ஆண்டு. எங்கே? டார்ஜிலிங். இந்திய தேசிய நீர் மின்சக்தி நிறுவனம் ஃபரிதாபாத்தில் அமைந்துள்ளது. இந்திய தேசிய நீர் மின்சக்தி நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபரிதாபாத்தில் அமைந்துள்ளது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ வருடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1897. இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. ஸோ இந்தியாவிலே பார்த்திங்கன்னா அதிகமாக விண்டுமில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா விண்டுமில் இந்தியாவிலே எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது. அது எங்கன்னு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முப்பந்தல் பெருங்குடி பகுதி உலகிலேயே அதிக காற்றாலையை கொண்ட பெரிய காற்றாலை பண்ணை ஆகும். ஸோ உலகிலேயே பெரிய காற்றாலை பண்ணை, அதாவது உலகிலேயே அதிக விண்மில் இருக்க இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா முப்பந்தல் பெருங்குடி கன்னியாகுமரியில் இருக்குது. இந்தியாவிலே எந்த ஸ்டேட்டில் அதிகமான விண்மில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. இந்தியாவில் முதல் பருத்தி நெசவாலை 1818ஆம் ஆண்டு கொல்கத்தாவிற்கு அருகிலுள்ள போர்ட் கிளாஸ் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. ஓகேவா? பருத்தி நெசவாலை காட்டன் மில் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1818. எங்கே? கல்கட்டா. இந்தியாவில் வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் கீழ் நவம்பர் 20, 1975 தொடங்கப்பட்ட கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் தற்போது இந்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தின் கீழ் புதுதில்லியில் உள்ள உத்தியோக் பவனை தலையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. ஸோ 1975 கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் இந்திய எந்த மினிஸ்ட்ரி கீழனா இந்திய வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் கீழ் ஆரம்பிக்கப்பட்டது. தற்போது இந்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தின் கீழ் புதுதில்லியில் உள்ள உத்தியோக் பவனை தலையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. இந்தியாவில் முதல் காகித தொழிற்சாலை 1812ஆம் ஆண்டு மேற்கு வங்காளத்தில் உள்ள சேரம்போர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது. ஸோ ஃபஸ்ட்டு பேப்பர் மில் எங்கே இந்தியாவில் தொடங்கினாங்கன்னு பார்த்திங்கன்னா 1812ஆம் ஆண்டு வெஸ்ட் பெங்காலில் சேரம்போர் அப்படிங்கிற இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள். ஸோ அது NEPA நேஷ்னல் நியூஸ் பேப்பர் அண்ட் பேப்பர் மில்.
தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் மத்திய பிரதேச மாநிலத்தில் பர்கான்பூர் மாவட்டத்தில் உள்ள நேபா நகர் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. ஸோ நேஷ்னல் நியூஸ் அண்ட் பேப்பர் மில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் பர்கான்பூர் மாவட்டத்தில் நேபா நகருங்கிற பிளேஸில் இருக்குது. இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதலில் 1830 தமிழ்நாட்டில் போர்டோ-நோவோவில் அமைக்கப்பட்டது. ஸோ அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி எங்கே அமைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா 1830ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் போர்டோ-நோவோவில் அமைக்கப்பட்டது. இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம், அதாவது மேக் இன் இந்தியா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2014. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டின். அதோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை ஒரு சிறந்த தொழிலக உற்பத்தி மையமாக இந்தியா மேப்பில் காமிக்கிறது தான் அதோட மெயின் எய்மாக இருந்தது. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2014ஆம் ஆண்டு. இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட்டு பாப்புலேஷன் கணக்கெடுப்பு எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1872ஆம் ஆண்டு. முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. ஸோ முழுமையான மக்கள் தொகை வாக்கெடுப்பு 1881ஆம் ஆண்டு. நாட்டில் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011ஆம் ஆண்டு நடைபெற்றது. ஸோ ஃபஸ்ட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872ஆம் ஆண்டு. ஃபஸ்ட்டு முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881ஆம் ஆண்டு. 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011ஆம் ஆண்டு. இந்தியாவில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1995 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இது தரைவழி போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தன்னாட்சி பெற்ற அமைப்பாகும். எந்த அமைச்சகத்தின் கீழ் நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா தரைவழி போக்குவரத்து அமைச்சகம். ஷெர்ஷா-சூர் தன்னுடைய பேரரசை பலப்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும் சாஹி சாலையை சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து மேற்கு வங்காளத்தில் உள்ள சோனார் பள்ளத்தாக்கு வரை அமைத்தார். ஸோ என்ன சாலைனா சாஹி சாலை, சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து சோனார் பள்ளத்தாக்கு வரை. இந்த சோனார் பள்ளத்தாக்கு மேற்கு வங்காளத்தில் இருக்குது. கொல்கத்தாவிலிருந்து பெஷாவர் வரை உள்ள இச்சாலை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கிராண்ட் ட்ரங்க் சாலை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தற்போது இச்சாலை அமிர்தசரஸிலிருந்து கொல்கத்தா வரை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. ஸோ கிராண்ட் ட்ரங்க் சாலை எந்த ரீஜியன்லேருந்து எந்த ரீஜியன் வரைக்கும் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா அமிர்தசரஸிலிருந்து கொல்கத்தா வரை இருக்குது. ஓகேவா? 1956ஆம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி மொழியியல் அடிப்படையில் மாநிலங்களின் எல்லைகள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டனர். ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 படி ஸ்டேட்ஸ் எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணாங்க. எதை பேசிஸில் ஸ்ப்ளிட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பேசிஸில். ஓகேவா? மொழியியல் பேசிஸில். பாம்பன், முயல்தீவு, குருசடை, நல்லத்தனி தீவு, புள்ளிவாசல், ஸ்ரீரங்கம், உப்புத்தண்ணி தீவு, தீவுத்திடல், காட்டுப்பள்ளி தீவு, குவிப்பில் தீவு மற்றும் விவேகானந்தா நினைவுப்பாறை ஆகியன தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய தீவுகள். ஸோ தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய தீவுகள் என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பருவகாலமை 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குளிர்காலம். ஸோ குளிர்காலம் என்னென்னா வின்டர் சீசன் சொல்லுவோம். ஸோ எப்போ ஜான்வரி டு பிப்ரவரி, அது நமக்கு தெரியும். டிசம்பர் எண்டில் கூட ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு கோடைக்காலம், சம்மர் சீசன் எப்போது மார்ச் டு மே. நெக்ஸ்ட்டு தென்மேற்கு பருவக்காற்று காலம். தென்மேற்கு பருவக்காற்றுனா சவுத் வெஸ்ட் மான்சூன் ஜூன் டு செப்டம்பர். வடகிழக்கு பருவக்காற்று காலம், வடகிழக்குனா நார்த் ஈஸ்ட் மான்சூன் அக்டோபர் டு டிசம்பர். வால்பாறைக்கு அருகில் உள்ள சின்னக்கல்லா தமிழ்நாட்டில் மிக அதிக மழை பெறும் பகுதியாகவும் இந்தியாவில் 3வது அதிக மழை பெறும் பகுதியாகவும் உள்ளது. ஸோ உலகத்திலேயே அதிக மழை பெறும் பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா மேகாலயாவில் உள்ள மௌசின்ராம். தமிழ்நாட்டிலே அதிக மழை பெறும் பகுதி எதுனா வால்பாறைக்கு அருகில் உள்ள சின்னக்கல்லர். இது இந்தியாவில் 3rd பிளேஸில் இருக்குது. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் நெல் ஆராய்ச்சியை மேற்கொள்ளும் ஒரு இந்திய நிறுவனம் ஆகும். ஸோ நெல் ஆராய்ச்சியை மேற்கொள்ளும் நிறுவனம் எதுன்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம். ஸோ இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா TRRI,
தமிழ்நாடு ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னு சொல்லுவோம். அது எதுக்கு கீழே செயல்படுதுன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம், அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சுரல் யூனிவர்சிட்டி கீழே தமிழ்நாடு ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் செயல்படுது. இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நெல் ஆராய்ச்சிக்காக கொண்டு வந்தது. இது எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆடுதுறை என்னும் இடத்தில் 1985 ஏப்ரல் மாதம் தொடங்கப்பட்டது. ஸோ இந்த நெல்லுனாலே நமக்கு தஞ்சாவூர் ஞாபகம் வந்துடும். எந்த வருடம் பார்த்திங்கன்னா 1985 இந்நிறுவனம் இப்பகுதியில் உள்ள வேளாண் கல்லூரிகள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு நெல் சாகுபடி மற்றும் உற்பத்தி முறை குறித்த ஆராய்ச்சிகளுக்கு தேவையான உதவிகளை செய்கிறது. இப்போ பார்த்துக்கோங்க, TANU TRRI அதாவது தமிழ்நாடு ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எதுக்கு கீழே செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி கீழே செயல்படுது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆடுதுறையில் இருக்குது. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1985. தமிழ்நாட்டில் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை 44. அதே மாதிரி மிக குறைவான நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை 785. ஸோ இந்த 44 நீளமான நெடுஞ்சாலையோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 627.2 கிலோமீட்டர். ஸோ நீளமான தேசிய நெடுஞ்சாலை எந்த ரூட்டில் இருக்குன்னா ஒசூர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி தருமபுரி, சேலம், கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி வழியாக கன்னியாகுமரி வரை போகுது. அதே மாதிரி குறைவான நீளம் கொண்ட நெடுஞ்சாலை பார்த்திங்கன்னா மதுரையிலிருந்து துவரங்குறிச்சி வரை செல்கிறது. இதில் பார்த்திங்கன்னா இமயமலையில் முக்கிய கணவாய்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. காரகோரம் கணவாய் ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. ஜோஷிலா கணவாய், நெக்ஸ்ட்டு சிப்கிலா கணவாய் ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. பொம்மடிலா கணவாய் அருணாச்சல் பிரதேஷில் இருக்குது. நாதுலா மற்றும் ஜலிப்பா கணவாய் சிக்கிமில் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கைபர் கணவாய் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள போலண்ட் கணவாயும் இந்திய துணை கண்டத்தில் உள்ள முக்கிய கணவாய்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கைபர் கணவாய் என்ன பண்ணுதுன்னா பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் முக்கிய கணவாய் எதுன்னு பார்த்திங்கன்னா கைபர் கணவாய். ஓகேவா. பாகிஸ்தானில் உள்ள போலண்ட் கணவாயும் இந்திய துணை கண்டத்தில் உள்ள முக்கிய கணவாய்கள் ஆகும். இது என்ன? கைபர் கணவாய், போலண்ட் கணவாய், இதெல்லாம் இந்திய துணை கண்டத்தில் உள்ள முக்கிய கணவாய்கள். எந்த ஆற்றில் ஜெர்சப்பா நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது? ஸோ ஜெர்சப்பா நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றில் அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா சராவதி ரிவர். இந்த ரிவரில் தான் ஜெர்சப்பா நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பொதுவாக இரும்புத்தாது கீழ்கண்ட வடிவங்களில் காணப்படுகிறது. ஸோ எந்த இதில் பார்த்திங்கன்னா இரும்புத்தாது படிவு அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கலாம். மேக்னடைட்டில் 72.4% இருக்குது. இதுதான் அதிகபட்சமாக இருக்குது. குறைந்தபட்சமாக சிட்ரைட்டில் இருக்குது 48.2. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது 3 பார்த்துக்கோங்க. எது அதிக அளவில் இரும்புத்தாது படிவு இருக்குதுன்னு கேட்டால் மேக்னடைட்டில். குறைந்த அளவு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சிட்ரைட்டில். ஹெமடைட்டில் 69.9%, கோதைட்டில் 62.9%, ஹெமனைட்டில் 55% இருக்குது. இந்திய இரும்பு எஃகு நிறுவனம் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். இந்தியாவில் இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் திட்டமிடல் மற்றும் வளர்ச்சிக்கு இது முக்கிய பங்காற்றுகிறது. நாக்பூரை தலையிடமாக கொண்டு இயங்கி வரும் இந்திய மாங்கனீஸ் தாது நிறுவனம் 50% மாங்கனீஸை உற்பத்தி செய்து உலகில் சந்தை மதிப்பில் முதன்மையாக உள்ளது. எதுன்னு பார்த்திங்கன்னா மாங்கனீஸ் ஓர் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸோ இது பார்த்திங்கன்னா இதோட தலைமையிடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நாக்பூரில் இருக்குது. ஸோ உலகிலேயே 50% மாங்கனீஸை உற்பத்தி செய்கிறது இங்கே தான். இது பார்த்திங்கன்னா உலகிலேயே ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஹிந்துஸ்தான் தாமிர நிறுவனம் இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனம் ஆகும். ஸோ ஹிந்துஸ்தான் தாமிர நிறுவனம் சொல்கிறாங்கல்ல, அது என்னன்னு பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் கெமிக்கல்ஸ் கம்பெனி. ஹிந்துஸ்தான் கெமிக்கல்ஸ் கம்பெனி இயங்கிட்டுருக்கு. அது யார் நிர்வாகம் பண்ணுறாங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் அதை நிர்வாகம் பண்ணுறாங்க. அப்போ அது என்னவாக இருக்கும்?
பொதுத்துறை நிறுவனமாக தான் இருக்கும். அது வந்து என்னவாக இருக்கும்? பப்ளிக் செக்டராக தான் இருக்கும், பொதுத்துறையாக நிறுவனமாக இருக்கும். இது எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ். ஸோ சுரங்கத்துறை அமைச்சகம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸு கீழே இந்துஸ்தான் கெமிக்கல் கம்பெனி செயல்படுது. அதாவது சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் இந்துஸ்தான் தாமிர நிறுவனம் செயல்படுகிறது. இது வந்து இந்தியன் கவர்மெண்ட்டால் நிர்வகிக்கப்படுது. இது வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம். ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நால்கோ NALCO. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட். ஸோ நால்கோனா நேஷ்னல், இதான் நோட் பண்ணிக்கோங்க, அலுமினியம் கம்பெனி லிமிடெட் என்று அழைக்கப்படும் தேசிய அலுமினிய நிறுவனம் 1981 தொடங்கப்பட்டது. ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1981 தொடங்கப்பட்டு இதன் மையங்கள் ஒடிசா மாநிலத்தில் அஞ்சுல், டாமன், சோடி போன்ற இடங்களில் உள்ளனர். இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் 1981 பொதுத்துறை நிறுவனமாக உருவாக்கப்பட்டது. ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது ஹிந்துஸ்தான் கெமிக்கல் கம்பெனி, அதுவும் எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ், இந்திய சுரங்கத்துறை அமைச்சகம். நெக்ஸ்ட் நால்கோன்னு பார்த்துருக்கோமா, நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட். இதுவும் வந்து எந்த அமைச்சகத்தின் கீழ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் தான் இருக்குது. சரியா? இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1981. ஸோ நம்ம ஹிந்துஸ்தான் கெமிக்கல் கம்பெனியும் ஒரு பொதுத்துறைன்னு தான் பார்த்தோம். இதுவும் பார்த்திங்கன்னா பொதுத்துறை தான், பப்ளிக் செக்டர் தான். இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் இந்திய நிலக்கரி நிறுவனம் மேற்கு வங்காளத்தில் உள்ள கொல்கத்தாவை தலையிடமாக கொண்டது. இந்திய நிலக்கரி நிறுவனத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், கொல்கட்டாவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு MOPNG பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம். மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். இது இந்திய அரசாங்கத்தின் கீழ் இயங்கும் ஒரு அமைச்சகமாகும். இவ்வமைச்சகம் ஆய்வு செய்தல், உற்பத்தி, சுத்திகரித்தல், விநியோகம், ஏற்றுமதி, இறக்குமதி, எண்ணெய் பாதுகாப்பு, இயற்கை எரிவாயு மற்றும் பெட்ரோலிய உற்பத்தி பொருள் போன்றவற்றிற்கு பொறுப்பு ஏற்கிறது. ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து எது எதற்கு வந்து அது ரெஸ்பான்சிபிளாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கெயில். ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனமானது மத்திய அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படும் ஒரு நிறுவனமாகும். ஸோ இது யாரோட நிர்வகிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் நிர்வகிக்கப்படுது. இது இயற்கை எரிவாயு உற்பத்தி மற்றும் விநியோகம் செய்யும் நிறுவனங்களுள் ஒரு மிகப்பெரிய நிறுவனமாகும். இதோட தலைமையிடம் புதுடெல்லியில் உள்ளது. ஸோ கெயிலோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. நெக்ஸ்ட்டு CNG. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ், அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு. அழுத்தத்துடன் அடைக்கப்பட்ட மீத்தேன். அழுத்தத்துடன் அடைக்கப்பட்ட மீத்தேன் என்பது பெட்ரோல், டீசல் மற்றும் திரவ பெட்ரோலிய எரிவாயு ஆகியவற்றிற்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு எரிபொருளாகும். ஸோ பெட்ரோல், டீசலுக்கு பதிலாக கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கார்லேயுமே நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது காற்றை விட இலகுவாகவும் அதிவேகமாகவும் பரவும் தன்மை கொண்டதால் விரைவில் மறைந்து விடுகிறது. இதனால் மற்ற எரிபொருள்களை விட ஆபத்து குறைவானதாகவும் விவசாய கழிவுகளிலிருந்து எடுக்கப்படும் உயிரி வாயு புதுடெல்லி, அகமதாபாத், மும்பை, பூனா, கொல்கத்தா, லக்னோ, கான்பூர், வாரணாசி போன்ற நகரங்களில் வாகனங்களுக்கு பயன்படுத்தப்படுவது அதிகரித்து வருகிறது. ஸோ இது வந்து ரொம்ப குட் விஷயம், நல்ல விஷயம். பெட்ரோல், டீசலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு NPCIL. அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர்
கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இந்திய அணு மின்சக்தி நிறுவனம் இந்தியாவில் ஒரு பொதுத்துறை நிறுவனம். இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மும்பையை தலையிடமாக கொண்டது. ஸோ என்பிசிஐஎலோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னா மும்பையில் இருக்குது. இந்நிறுவனம் அணு மின்சக்தி உற்பத்திற்கு பொறுப்பேற்று வகிக்கிறது. ஸோ என்பிசிஐஎல் நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா எதற்கு பொறுப்பேற்குதுன்னு பார்த்திங்கன்னா அணு மின்சக்தி உற்பத்திற்கு. இந்தியாவில் சூரிய சக்தி நிறுவனம் புதுடெல்லியை தலையிடமாக கொண்டுள்ளது. ஓகேவா? சூரிய சக்தி நிறுவனம் SECI. ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா டெல்லியில் பொறுத்த வரைக்கும் எல்லா பிளேசஸ் விட வெயில் ரொம்ப அதிகம். ஸோ சோலார் எனர்ஜி ரொம்ப அங்கே அதிகமாக கிடைக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நியூ டெல்லி. தேசிய காற்றாற்றல் நிறுவனம் NIEW. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்திங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி. தேசிய காற்றாற்றல் நிறுவனம் சென்னையில் உள்ள இந்நிறுவனம் 1998 ஒரு தன்னாட்சி நிறுவனமாக புதிய மற்றும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள் அமைச்சக நிர்வாகத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்டது. ஸோ நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி எந்த அமைச்சகத்தின் கீழே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி, அதாவது புதிய மற்றும் புதுப்பிக்கக்கூடிய அமைச்சகம்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதாவது புதிய மற்றும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள் அமைச்சகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு கீழே தான் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி வந்து செயல்படுது. ஸோ அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1998. ஸோ அதோட டியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா காற்று வள மதிப்பீடு, ஆய்வு மற்றும் சான்றளித்தல். பருத்தி இலைகளிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறைக்கு ஜின்னிங்னு சொல்லுவாங்க. GINNING. காட்டனையும் அதோட விதையும் தனியாக பிரிக்கிறதுக்கு பேர் ஜின்னிங் சொல்லுவாங்க. மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம், அதாவது CSTRI, அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் சில்க் டெக்னாலஜிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். சென்ட்ரல் சில்க் டெக்னாலஜிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பட்டு வளர்ப்பு மற்றும் தொழில்நுட்ப சார்ந்த ஆராய்ச்சிக்கென நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம். பட்டு வளர்ப்பிற்காக மெயினாக வந்து இது ஸ்டார்ட் பண்ணது. இந்நிறுவனம் பெங்களூருவை தலையிடமாக கொண்டு இந்திய அரசாங்கத்தின் கீழ் மத்திய பட்டு வளர்ப்பு வாரியத்தால் 1983 தொடங்கப்பட்டது. ஸோ CSTRI, அதாவது சென்ட்ரல் சில்க் டெக்னாலஜிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1983 இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர். பிரதான வாகன தொழிற்சாலைகளும் அதனை சார்ந்த தொழிற்சாலைகளும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் இருப்பதால் சென்னை ஆசியாவில் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியான்னு என்ன சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை தான் சொல்லுவோம். ஏன் நம்ம சென்னையை டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியான்னு சொல்கிறோன்னா வாகன தொழிற்சாலைகளும் அதனை சார்ந்த தொழிற்சாலைகளும் சென்னையை சுற்றியுள்ள பகுதியில் இருப்பதால். ஸோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கிறதுனால நம்ம சொல்கிறோம் சென்னை வந்து டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியான்னு. பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடு கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்திற்கு அருகே அமைந்துள்ளது. இது 1100 ஹெக்டேர் பரப்பளவுடன் உலகில் 2வது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடாக உள்ளது. ஸோ உலகிலே 2வது பெரிய சதுப்பு நிலக்காடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடு. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்துக்கு அருகே இருக்குது. சரியா? வங்கக்கடலிலிருந்து மணல் திட்டுகளால் இக்காடுகள் பிரிக்கப்பட்டுள்ளன. இது அவிசீனியா மற்றும் ரைசோபோடா போன்ற தாவர இனங்களை கொண்டது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவிசீனியா, ரைசோபோரா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் போன்ற தாவர இனங்களை கொண்டது. ஸோ இதோட ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1100 ஹெக்டேர். கடல் பாதுகாப்பு மேலாண்மையில் சதுப்பு நில தாவரங்களில் பங்கு என்னென்னு பார்க்கலாம். கடல் அலைகள் மற்றும் புயலால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து கடற்கரை பகுதிகளை பாதுகாக்கின்றன. மேலும் பவரப்பாறைகளையும் கடலோர புல்வெளிகளையும் மணல் படிவுகளால் மூழ்கடிக்கப்படாமல் பாதுகாக்கின்றன. ஸோ கடல் பாதுகாப்பு மேலாண்மையில்
சதுப்பு நில தாவரங்களின் பங்கு என்னன்னு பார்த்துக்கோங்க. இதை வந்து ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின். தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோள பெட்டகங்கள் இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பயோஸ்பியர் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழ்நாட்டில் மொத்தம் 3 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்குது. நீலகிரி உயிர்கோள பெட்டகம், மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம், அகத்தியர் மலை உயிர்கோள பெட்டகம். ஸோ NMA நீலகிரி மன்னார் வளைகுடா அகத்தியர் மலை உயிர்கோள பெட்டகம். ஸோ இந்தியா பார்த்திங்கன்னா 2018ஆம் ஆண்டு நேஷ்னல் மில்லட்ஸ் இயரை செலிப்ரேட் பண்ணுது. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் 2023ஆம் வருடத்தை இன்டர்நேஷ்னல் மில்லட்ஸ் இயராக செலிப்ரேட் பண்ணுது. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 2வது பசுமை புரட்சி இயற்கை வேளாண்மை அல்லது கரிம வேளாண்மை. இயற்கை வேளாண்மையில் செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், தாவர வளர்ச்சி சீராக்கிகள், கால்நடை தீவன கலப்புகள் பயன்படுத்துவதில்லை. இவ்வகை விவசாயம் பயிர் சுழற்சி, பயிர் கழிவுகள், விலங்குகளின் கழிவுகள், விவசாயம் அல்லாத கரிம கழிவுகள், உயிரியல் பூச்சிக்கொல்லிகள் ஆகியவற்றை மண்வள பாதுகாப்பிற்கு நம்பியுள்ளனர். குறைவான விவசாயிகளே இம்முறையினை பின்பற்றுகின்றனர். டான்டிங்கிறது ஒரு டீ நிறுவனம். இந்நிறுவனம் இந்தியாவில் கருப்பு வகை தேயிலை உற்பத்தியிலும் கலப்பு வகை தேயிலை உற்பத்தியிலும் முன்னணி வகிக்கும் நிறுவனம். பார்த்திங்கன்னா கருப்பு வகை, கலப்பு வகை, ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் முன்னணி வகிக்கும் நிறுவனம் இது. தமிழ்நாடு தேயிலை தோட்டக்கழகம். இந்நிறுவனத்தின் தேயிலை பயிரிடும் பரப்பு ஏறத்தாழ 4500 ஹெக்டர் ஆகும். ஓகேவா, இந்த டேட்டா பார்த்துக்கோங்க. இயற்கை வேளாண்மை மேம்படுத்தும் நோக்கத்தோடு மத்திய அரசானது தேசிய இயற்கை கரிம வேளாண்மை திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், இயற்கை உரங்களை மேம்படுத்துதல், பயிற்சி அளித்தல் போன்றவற்றை இத்திட்டம் செயல்படுத்துகிறது. மேலும் கரிம பொருட்களை மறுசுழற்சி செய்யவும், தொழில்கூடங்கள் உயிரி உரங்கள், உயிரி பூச்சிக்கொல்லிகள் உற்பத்தி செய்யவும் தொழில்கூடங்களுக்கு மாநிலத்தில் நிதி உதவி அளித்தல், தர மேம்பாட்டு வளர்ச்சி மற்றும் அதனை நடைமுறைப்படுத்தவும், குழுமத்தின் மனித வளத்தை மேம்படுத்தல் போன்றவற்றை இத்திட்டத்தின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. தமிழ்நாடு பால் வளர்ச்சி கழகம் என்ற அமைப்பானது தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் என்ற புதிய அமைப்பாக பதிவு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது பிரபலமான ஆவின் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ்நாடு பால் வளர்ச்சி கழகம்னு இருந்தது, தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம்னு பெயர் மாற்றியிருக்காங்க. நாம் இப்போ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஆவின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இன்னும் நிறையா வீடியோஸோட லிங்க்ஸ் இருக்குது. நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்லேருந்து கவர் பண்ணுறோம், யூஸ் பண்ணிக்கோங்க.